ஸோ சிஸ்டம் ஆஃப் பார்ட்டிகல்ஸில் நம்ம இது வரைக்கும் சென்டர் ஆஃப் மாஸ்னா என்ன அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம். அதுக்கப்புறம் வந்து மொமெண்டம்னா என்ன, கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டம்னா என்ன அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம். ஸோ இதுலையும் வந்து கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டம் உடைய ப்ராப்ளம்ஸ் வந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ரிலேட்டிவ் வெலாசிட்டி அப்படின்ட்டு ஒரு கான்செப்ட் வந்து பார்க்கணும். ரிலேட்டிவ் வெலாசிட்டி அப்படின்னு சொல்லுவோம். இது ஆக்சுவலாக நம்ம கைனமேட்டிக்ஸ்லேயே பார்த்துருக்கலாம். பட் இது வந்து எல்லா இதுலேயும் தொடர்ந்து வரும் அப்படிங்கிறதுனால இந்த இடத்துல சொல்றது கரெக்டாக இருக்கும். இப்போ ரிலேட்டிவ் வெலாசிட்டி அப்படின்னா என்ன அப்படிங்கிறது வந்து பார்ப்போம். இப்போ ஏன்னு ஒருத்தர் இருக்கிறாரு. இவர் வந்து 5 மீட்டர் பெர் செகண்ட் வேகத்துல போயிட்டு இருக்காரு அப்படின்னு வந்து வச்சுக்கோங்க. இங்க கிரவுண்ட்ல ஒருத்தர் இருக்கிறாரு. இவர் ஜின்னு வச்சுக்கிறோம். இவர் வந்து ரெஸ்ட்ல இருக்கிறாரு. இவர் கிரவுண்ட்ல இவர் வந்து நின்றுட்டு இருக்கிறாரு. ஏங்கிறவர் வந்து 5 மீட்டர் பெர் செகண்ட்ல போயிட்டு இருக்காரு. அதே மாதிரி இன்னொருத்தர் பி அப்படின்ற ஒருத்தர் இருக்கிறாரு. இவர் வந்து 8 மீட்டர் பெர் செகண்ட்ல போயிட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். ஓகே, இப்போ ஜிங்கிற ஒரு நம்ம நார்மலா இவரோட வெலாசிட்டி என்ன, ஏயோட வெலாசிட்டி என்ன அப்படின்னு கேட்டா 5 மீட்டர் பெர் செகண்ட் அப்படின்னு சொல்லுவோம். பியோட வெலாசிட்டி என்னன்னு கேட்டா 8 மீட்டர் பெர் செகண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது நம்ம ஜஸ்ட் வெலாசிட்டி மட்டும் தான் சொல்றோம். வெலாசிட்டினா எப்படி, ஸ்டேஷனரியா நம்ம நிக்கிறோம். நம்மளை பொறுத்த வரைக்கும் அவர் 5 மீட்டர் பெர் செகண்ட்ல போயிட்டு இருக்கிறாரு. நம்மளை பொறுத்த வரைக்கும் இவர் 8 மீட்டர் பெர் செகண்ட்ல போயிட்டு இருக்காரு. இந்த ஜி தான் நம்ம அப்படின்னு சொல்லி வச்சுக்கணும். சரியா? இப்போ வெலாசிட்டி ஆஃப் ஏ அப்படின்னா என்ன அர்த்தம், 5 மீட்டர் பெர் செகண்ட் அப்படின்னு நம்ம சொல்றோம். சரியா? இதை நம்ம இப்படியும் சொல்லலாம், வெலாசிட்டி ஆஃப் ஏ வித் ரெஸ்பெக்ட் டு ஜி இஸ் 5 மீட்டர் பெர் செகண்ட் அப்படின்னு சொல்றோம். ஓகே, ரிலேட்டிவ், அதாவது இவரை பொறுத்து அப்படிங்கிறது தான் நம்ம ரிலேட்டிவ் வெலாசிட்டி அப்படின்னு சொல்றோம். அதே மாதிரி வெலாசிட்டி ஆஃப் பி அப்படின்றலாம் ஜஸ்ட் பின்னு சொன்னா அது ஜஸ்ட் 8 மீட்டர் பெர் செகண்ட். இதை நம்ம இப்படியும் சொல்லலாம், வெலாசிட்டி ஆஃப் பி வித் ரெஸ்பெக்ட் டு கிரவுண்ட் அல்லது வித் ரெஸ்பெக்ட் டு ஜி இஸ் 8 மீட்டர் பெர் செகண்ட். ஓகே, ரிலேட்டிவ் வெலாசிட்டி டேர்ம்ஸ்ல சொல்லணும்னா இப்படி சொல்லணும். ஓகே, இப்போ இவங்க ரெண்டு பேருக்குள்ளேயுமே இவரை பொறுத்து ஏயை பொறுத்த வரைக்கும் பி எப்படி போறாரு, பியை பொறுத்த வரைக்கும் ஏ எப்படி போறாரு அப்படிங்கிறத சொல்லலாம். அதாவது நம்ம பார்த்தோன்னே சொல்லிடலாம், இவரை பொறுத்த மட்டும் ஏங்கிறவரை பொறுத்த மட்டும் எப்படி இருக்கும், ஏ 5 மீட்டர் பெர் செகண்ட்ல போயிட்டு இருக்கிறாரு, பி 8 மீட்டர் பெர் செகண்ட்ல போயிட்டே இருக்கிறாரு. அப்போ ஏ பொறுத்தவட்டில் 3 மீட்டர் பெர் செகண்ட் பி முன்னாடி போயிட்டு இருக்கிற மாதிரி தெரியும். அதே மாதிரி பியை பொறுத்த மட்டும் ஏ எப்படி வந்துட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இவர் 8 மீட்டர் பெர் செகண்ட் முன்னாடி போயிட்டு இருக்கிறாரு, இவர் 5 மீட்டர் பெர் செகண்ட் பின்னாடியே வந்துட்டு இருக்காரு. அப்ப இவரை பொறுத்த மட்டும் 3 மீட்டர் பெர் செகண்ட் பின்னாடி வந்துட்டு இருக்காரு அப்படின்னு வந்து லேக் ஆகி வந்துட்டு இருக்காரு அப்படிங்கிறது தெரியும். ஸோ இதை தான் நம்ம ரிலேட்டிவ் வெலாசிட்டி அப்படின்னு சொல்றோம். அதாவது வெலாசிட்டி ஆஃப் ஏ வித் ரெஸ்பெக்ட் டு பி. சரியா? இவரை பொறுத்த மட்டும் வெலாசிட்டி ஆஃப் ஏ வந்து எப்படி இருக்கிறாரு அப்படின்னு வந்து நம்ம சொல்றோம். ஸோ இதோட ஃபார்முலா வந்து என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, velocity of A with respect to ground minus அதாவது with respect to G அப்படின்னு சொல்லி வச்சுக்குவோம். velocity of B with respect to G அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இப்போ velocity of A with respect to B is equal to velocity of A with respect to ground வந்து எவ்வளவு வருது, 5 மீட்டர் பெர் செகண்ட் மைனஸ் B வந்து 8 மீட்டர் பெர் செகண்ட் அப்படின்னு வந்து நம்ம சொல்றோம். ஸோ மைனஸ் 3 மீட்டர் பெர் செகண்ட். ஸோ velocity of A with respect to B அப்படிங்கிறது வந்து மைனஸ் 3 மீட்டர் பெர் செகண்ட் அப்படின்னு சொல்லி சொல்றோம். அதாவது பியை பொறுத்த மட்டும் ஏயோட வெலாசிட்டி வந்து லேக் ஆகி வருது. அதாவது வெலாசிட்டி ஆஃப் ஏ வித் ரெஸ்பெக்ட் டு பி அப்படிங்கிறது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா மைனஸ் 3 மீட்டர் பெர் செகண்ட்ல பின்னாடி வந்துட்டு இருக்காரு அப்படின்னு வந்து அர்த்தம். இதே இது வெலாசிட்டி ஆஃப் பி வித் ரெஸ்பெக்ட் டு ஏ, அதாவது ஏயை பொறுத்த மட்டும் பியோட வெலாசிட்டி எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ஸோ இதை வந்து நம்ம ஃபார்முலா அப்படி எழுதணும்னா, வெலாசிட்டி ஆஃப் பி with respect to G minus velocity of A with respect to G, which is equal to 8 meter per second minus 5 meter per second, which is equal to 3 meter per second. So velocity of B with respect to A அப்படிங்கிறது வந்து 3 meter per second அப்படின்னு சொல்றோம். சரியா? அதாவது பியோட வெலாசிட்டி ஏ இருந்து பார்க்கும்போது, அதாவது ஏங்கிறவர் வந்து பியோட வெலாசிட்டி எப்படி பார்க்குறாரு அப்படின்னா 3 மீட்டர் பெர் செகண்ட் அவர் முன்னாடி போயிட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்றோம். அதான் இது பிளஸ்ல வந்திருக்கு. அதே இது பியை பொறுத்த மட்டும் ஏ எப்படி வந்துட்டு இருக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா மைனஸ்ல வந்துருக்கும். ஓகே, ஸோ இப்படிதான் ரிலேட்டிவ் வெலாசிட்டி வந்து கண்டுபிடிக்கணும். ரிலேட்டிவ் வெலாசிட்டினா ஒன்னை பொறுத்து இன்னொரு வெலாசிட்டி எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கறது தான். நம்ம நார்மலா சொல்றதெல்லாம் வெலாசிட்டி அப்படின்னு சொல்லுவோம். அதெல்லாம் என்னது, வெலாசிட்டி வித் ரெஸ்பெக்ட் டு கிரவுண்ட் அப்படின்னு வந்து அர்த்தம். சரியா? ஸோ ஏயோட வெலாசிட்டி வித் ரெஸ்பெக்ட் டு கிரவுண்ட் 5 மீட்டர் பெர் செகண்ட், பியோட வெலாசிட்டி வித் ரெஸ்பெக்ட் டு கிரவுண்ட் 8 மீட்டர் பெர் செகண்ட். அதே இது
ஏயோட வெலாசிட்டி வித் ரெஸ்பெக்ட் டு பி அப்படிங்கிறது -3 மீட்டர் பெர் செகண்ட், பியோட வெலாசிட்டி வித் ரெஸ்பெக்ட் டு ஏ அப்படிங்கிறது +3 மீட்டர் பெர் செகண்ட். ஸோ இது ரெண்டு பேருமே மூவிங்கில் தான் இருக்கிறாங்க. ஒன்றை பொறுத்து ஒன்று எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கு இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம கால்குலேட் பண்ணணும். ஸோ இதுதான் ரிலேட்டிவ் வெலாசிட்டியோட கான்செப்ட். இப்போதைக்கு இது போதும். ஓகே, இப்போ இதை பேஸ் பண்ணி ஒரு ப்ராப்ளம் வந்து பார்க்கலாம். இங்கே பாருங்க. A man is moving on stationary plank with velocity u relative to the plank. What is the velocity of man observing from the ground? அதாவது இவங்க சொல்றது படி பார்த்தோம்னா ஒரு பிளாங்க் இருக்கு. இந்த பிளாங்க் வந்து ஸ்டேஷனரி பிளாங்க் அப்படின்ட்டாங்க. அப்போ இது வந்து எப்படி இருக்கு? ரெஸ்ட்ல இருக்கு. இதுல வந்து ஒரு மேன் வந்து மூவ் ஆயிட்டு இருக்காரு. இந்த பிளாங்க் மேல ஒருத்தர் நகர்ந்துட்டு இருக்கிறார் வித் வெலாசிட்டி u. இது வந்து ரிலேட்டிவ் டு த பிளாங்க். அதாவது இந்த யூங்கிறது வந்து என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா வித் ரெஸ்பெக்ட் டு பிளாங்க். பிளாங்கை பொறுத்த மட்டும் இவர் யூங்கிற வெலாசிட்டியில போயிட்டு இருக்கிறார் அப்படின்னு சொல்றாங்க. வாட் இஸ் த வெலாசிட்டி ஆஃப் த மேன் அப்சர்விங் ஃப்ரம் த கிரவுண்ட்? இங்கே கிரவுண்ட்ல இருந்து நம்ம பார்க்குறோம். நம்ம பார்க்கும்போது இவர் என்ன வெலாசிட்டியில போவார் அப்படிங்கிறது தான் கேள்வி. ஸோ நம்மளுக்கு ஏற்கனவே நல்லாவே தெரியும். இங்கேருந்து பார்க்கும்போது இது ரெஸ்ட்டில் தான் இருக்கு. இதை பொறுத்த மட்டும் இது யூவில் போயிட்டு இருக்கு அப்படின்னா கிரவுண்டை பொறுத்த மட்டும் இவர் யூவில் தான் போயிட்டு இருப்பாரு. ஓகே, இப்போ அதை நம்ம ரிலேட்டிவ் வெலாசிட்டி ஃபார்முலா அப்படி பார்த்தோம்னா வெலாசிட்டி ஆஃப் மேன் வித் ரெஸ்பெக்ட் டு பிளாங்க் இஸ் ஈக்குவல் டு, இதுதான் நம்மளுக்கு யூன்னு கொடுத்துருக்குறாங்க. ஓகே, இதை நம்ம ஃபார்முலா அப்படி எழுதணும்னா வெலாசிட்டி ஆஃப் மேன் வித் ரெஸ்பெக்ட் டு பிளாங்க் இஸ் ஈக்குவல் டு வெலாசிட்டி ஆஃப் மேன் வித் ரெஸ்பெக்ட் டு கிரவுண்ட் மைனஸ் வெலாசிட்டி ஆஃப் பிளாங்க் வித் ரெஸ்பெக்ட் டு கிரவுண்ட். ஓகே, வெலாசிட்டி ஆஃப் பிளாங்க் வித் ரெஸ்பெக்ட் டு கிரவுண்ட் அப்படிங்கிறது 0 அப்படின்ட்டு சொல்லிட்டாங்க, ஏன்னா இது ரெஸ்ட்டில் இருக்கு. ஓகே, வெலாசிட்டி ஆஃப் மேன் வித் ரெஸ்பெக்ட் டு பிளாங்க் அப்படிங்கிறது வந்து யூன்னு அவங்க கொடுத்துருக்குறாங்க. ஸோ வெலாசிட்டி ஆஃப் மேன் வித் ரெஸ்பெக்ட் டு கிரவுண்ட் இஸ் u அப்படின்னு சொல்றோம். வெலாசிட்டி ஆஃப் மேன் வித் ரெஸ்பெக்ட் டு கிரவுண்ட் இஸ் u அப்படின்னு சொல்றோம். ஓகே, ஸோ நம்ம முதல்ல ஆன்சர் சொல்லிட்டோம், இருந்தாலும் நம்ம ரிலேட்டிவ் வெலாசிட்டி ஃபார்முலா போட்டு கண்டுபிடிச்சிருக்கிறோம். ஓகே, இதுலயே கொஞ்சம் மாடிஃபை ஆன ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது பாருங்க. A man is moving on plank with velocity u relative to the plank in the direction of motion of plank. அதாவது velocity of the plank with respect to ground is v அப்படிங்கிறாங்க. இங்க என்னன்னா பிளாங்க்கும் நகருது அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ஒரு பிளாங்க் இருக்கு, இந்த பிளாங்க் வந்து v அப்படிங்கிற ஒரு வெலாசிட்டியில மூவ் ஆயிட்டு இருக்கு. இதுல ஒருத்தர் யூங்கிற வெலாசிட்டியில மூவ் ஆயிட்டு இருக்கிறாரு. இந்த யூங்கிற வெலாசிட்டி வந்து வித் ரெஸ்பெக்ட் டு பிளாங்க். பிளாங்கை பொறுத்து இது யூங்கிற வெலாசிட்டியில மூவ் ஆயிட்டு இருக்கு. பிளாங்க் வந்து விங்கிற வெலாசிட்டியில மூவ் ஆயிட்டு இருக்கு. சரியா? வாட் இஸ் த வெலாசிட்டி ஆஃப் த மேன் அப்சர்விங் ஃப்ரம் த கிரவுண்ட்? கிரவுண்ட்ல இருந்து ஒருத்தர் பார்த்துட்டு இருக்கிறாரு. இவரை பொறுத்த வரைக்கும் இவர் என்ன வெலாசிட்டியில போயிட்டு இருப்பாரு அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஸோ இதையுமே நம்ம பார்த்தோன்னே சொல்லிடலாம். இவரை பொறுத்த மட்டும் இவர் யூங்கிற வெலாசிட்டியில போறாரு, பிளாங்க் விங்கிற வெலாசிட்டியில போகுது. அப்ப u பிளஸ் வில இவர் போயிட்டு இருப்பாரு அப்படின்னு வந்து நம்ம தாராளமா சொல்லிடலாம். எகெயின் இங்கேயும் ரிலேட்டிவ் வெலாசிட்டி ஃபார்முலா வந்து அப்ளை பண்ணுவோம். Velocity of man with respect to plank is equal to velocity of man with respect to ground minus velocity of plank with respect to ground அப்படின்னு சொல்றோம். ஸோ velocity of man with respect to plank வந்து u நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்க. ஸோ u is equal to velocity of man with respect to ground minus velocity of plank with respect to ground வந்து vங்கிற வெலாசிட்டியில போயிட்டு இருக்கு. ஸோ v அப்படின்னு சொல்லிடலாம். ஓகே, இதை இன்னும் கொஞ்சம் தெளிவாக சொல்லணும், டைரக்ஷனோட சொல்லணும் அப்படின்னா u வந்து பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ்ல போயிட்டு இருக்கு. ஸோ யூ ஐ கேப் அப்படின்னு சொல்லலாம். வியும் பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ்ல போயிட்டு இருக்கு, அது வி ஐ கேப் அப்படின்னு சொல்லலாம். ஸோ வெலாசிட்டி ஆஃப் அ மேன் வித் ரெஸ்பெக்ட் டு கிரவுண்ட் இஸ் ஈக்குவல் டு யூ ஐ கேப் பிளஸ் வி ஐ கேப் விச் இஸ் நத்திங் பட் யூ பிளஸ் வி அப்படிங்கிற வெலாசிட்டியில ரைட் சைடில் மூவ் ஆகிட்டு இருக்குது அப்படின்னு வந்து நம்ம சொல்லலாம். வெலாசிட்டி ஆஃப் மேன் வித் ரெஸ்பெக்ட் டு கிரவுண்ட். ஓகே, இப்போ இதுலயே இன்னும் கொஞ்சம் மாடிஃபைடா பார்க்கலாம். முதல்ல பிளாங்க் ஸ்டேஷனரியா இருந்துச்சு, அதுல யூங்கிற வெலாசிட்டியில போயிட்டு இருந்தார் வித் ரெஸ்பெக்ட் டு பிளாங்க். இப்போ பிளாங்க் விங்கிற வெலாசிட்டியில மூவ் ஆயிட்டு இருக்கு, அதுல யூங்கிற வெலாசிட்டியில போயிட்டு இருக்காரு வித் ரெஸ்பெக்ட் டு பிளாங்க். ஸோ இதை வச்சு வெளியில இருந்து பாக்குறவங்களுக்கு இவர் என்ன வெலாசிட்டியில போவாரு அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருக்கோம். இப்போ இதுலயே இன்னொரு மாடிஃபைடான ப்ராப்ளம். A man is moving on a plank with the velocity u relative to the plank in the opposite direction of the motion of the plank. Velocity of the plank with respect to ground is v. What is the velocity of the man observing from the ground அப்படின்னு சொல்றோம்.
ஓகே. ஸோ இது வந்து பிளாங்க். இந்த பிளாங்க் வந்து பார்த்தீங்கன்னா விங்கிற வெலாசிட்டியில் போயிட்டு இருக்கு. அதாவது அவங்க என்ன சொல்றாங்க, வெலாசிட்டி ஆஃப் த பிளாங்க் வித் ரெஸ்பெக்ட் டு கிரவுண்ட் இஸ் வி அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். இந்த டைரக்ஷன்ல போகுது அப்படின்னு. அதே மாதிரி மேன் இஸ் மூவிங் ஆன் த பிளாங்க் வித் வெலாசிட்டி u ரிலேட்டிவ் டு த பிளாங்க் இன் த ஆப்போசிட் டைரக்ஷன் ஆஃப் த மோஷன் ஆஃப் த பிளாங்க். அதாவது இந்த மேன் வந்து இந்த சைட்ல இருந்து இந்த சைடு போறாரு அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்க யூங்கிற வெலாசிட்டியில. இதுவும் வித் ரெஸ்பெக்ட் டு பிளாங்க். பிளாங்கை பொறுத்த மட்டும் இந்த யூங்கிற வெலாசிட்டி இந்த டைரக்ஷன்ல போயிட்டு இருக்கு. வாட் இஸ் த வெலாசிட்டி ஆஃப் த மேன் அப்சர்விங் ஃப்ரம் த கிரவுண்ட் அப்படின்னு வந்து சொல்றோம். ஸோ இதையும் நம்ம என்ன பண்ணலாம், வழக்கம் போல ஃபார்முலா படி சொல்லலாம். இங்கே கிரவுண்ட்ல இருந்து பார்க்குறவருக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, velocity of man with respect to plank is equal to velocity of man with respect to ground minus velocity of plank with respect to ground. இந்த velocity of man with respect to plank அப்படிங்கிறத நான் எப்படி சொல்ல போறேன் அப்படின்னா, u அப்படிங்கிற வெலாசிட்டியில போயிட்டு இருக்காரு. டைரக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா மைனஸ் ஐ கேப்ல போறாரு, இந்த பக்கம் போறாரு. இஸ் ஈக்குவல் டு velocity of man with respect to ground. இதான் நான் கண்டுபிடிக்க போறேன். மைனஸ் velocity of plank with respect to ground அப்படிங்கிறது வந்து விங்கிற வெலாசிட்டி பாசிட்டிவ் ஐ கேப்ல போயிட்டு. ஸோ velocity of man with respect to ground is equal to v, இந்த சைடு வந்துச்சுன்னா v மைனஸ் u அப்படின்னு சொல்லலாம். v மைனஸ் u அப்படின்னு சொல்லலாம் இன் ஐ கேப் அப்படின்னு சொல்லிக்கலாம். இல்லை இன்னும் மாடிஃபைடாக சொல்லலாம்னா u மைனஸ் v இன் மைனஸ் ஐ கேப் அப்படின்னு சொல்லிக்கலாம். எப்படி போட்டாலும் ஆன்சர் வந்து ஒண்ணுதான். ஓகே. இப்போ இந்த கொஸ்டின் வந்து பாருங்க. A trolley car of mass m with a man of mass small m is moving with velocity v0. The man jumps in the opposite direction of the motion of the car with velocity u with respect to the car. Find the final velocities of the man and that of the car after jump. ஸோ இங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு ட்ராலி கார், ஒரு ட்ராலி வந்து இப்படி இருக்கு. ட்ராலிக்கு 2 வீல் போட்டுக்குவோம். இதுல வந்து ஒரு மேன் இருக்கிறாரு. ஓகே. இந்த மேனோட மாஸ் வந்து பாத்தீங்கன்னா ஸ்மால் எம். இந்த ட்ராலியோட மாஸ் வந்து பாத்தீங்கன்னா கேபிட்டல் எம். ஓகே. இப்போ இவர் வந்து இனிஷியலா ரெஸ்ட்ல தான் இருக்கிறார். இவர் என்ன சொல்றாங்க, ட்ராலி கார் ஆஃப் மாஸ் எம் வித் மேன் ஆஃப் மாஸ் ஸ்மால் எம் இஸ் மூவிங் வித் வெலாசிட்டி v0. ஸோ v0 அப்படிங்கிற வெலாசிட்டியில இது வந்து மூவ் ஆயிட்டு இனிஷியலா இப்படி போயிட்டு. இவர் வந்து இவர் வந்து என்ன ஒரு எந்த வெலாசிட்டியில போறாரு அப்படின்னு வந்து நம்மளுக்கு கொஸ்டின்ல கொடுக்கவே இல்லை. சரியா? அதுக்கடுத்து என்ன சொல்றாங்க, the man jumps in opposite direction of the motion of the car with velocity u with respect to the car அப்படின்னு வந்து சொல்றாங்க. அதாவது இப்படி போயிட்டு இருந்த ட்ராலியில வந்து இவர் என்ன பண்ணிடுறாரு அப்படின்னா, இங்க இருந்து இங்க ஜம்ப் பண்ணிடுறாரு. இங்க இருந்து இங்க ஜம்ப் பண்ணிடுறாரு. சரியா? அதான் சொல்லுங்க, மேன் ஜம்ப்ஸ் இன் ஆப்போசிட் டைரக்ஷன் ஆஃப் த மோஷன் ஆஃப் த கார் வித் வெலாசிட்டி யூ. யூங்கிற வெலாசிட்டியில ஜம்ப் ஆறாரு. அது எப்படி, வித் ரெஸ்பெக்ட் டு கார். காரை பொறுத்த மட்டும் யூங்கிற வெலாசிட்டியில ஜம்ப் ஆகி போயிட்டு இருக்கிறார். ஓகே. ஃபைண்ட் த ஃபைனல் வெலாசிட்டிஸ் ஆஃப் த மேன் அண்ட் தட் ஆஃப் த கார் ஆஃப்டர் ஜம்ப் அப்படின்னு சொல்றாங்க. ஜம்ப் ஆன பிறகு இது v0ங்கிற வெலாசிட்டியில போகாது. ஏன்னா இவர் வந்து ஒரு ஃப்ரிக்ஷனை கொடுத்துட்டு இங்கிட்டு குதிச்சிருப்பார். அப்ப இது பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் வெலாசிட்டி கூடலாம் அல்லது குறையலாம். மோஸ்ட்லி கூடுறதுக்கான வாய்ப்பு தான் இருக்கு. நம்ம வின்னு வச்சுக்குவோம். இந்த வெலாசிட்டி v0ன்ற இந்த வெலாசிட்டி வந்து அதுக்கப்புறம் வின்னு சொல்லி மாறி அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். ஓகே. இப்போ இங்கே தான் நம்ம கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டம் வந்து யூஸ் பண்ண போறோம். இனிஷியல் மொமெண்டம் இதுல கண்டுபிடிக்க போறோம். ஃபைனல் மொமெண்டம் இதுல வந்து கண்டுபிடிக்க போறோம். ரெண்டையும் வந்து நம்ம ஈக்குவல் பண்ண போறோம். அவ்வளவுதான். இனிஷியல் மொமெண்டம் வந்து என்னது, பி இனிஷியல் இஸ் ஈக்குவல் டு 2 மாசம் சேர்ந்தாப்புல இருக்கு, ஸ்மால் எம் பிளஸ் கேபிட்டல் எம் v0ங்கிற ஒரு வெலாசிட்டி. அதுக்கடுத்து ஃபைனல் வெலாசிட்டி. இங்க வந்து நான் கண்டுபிடிக்க ஃபைனல் வெலாசிட்டி பண்றதுக்கு முன்னாடி ஒரு சில வெலாசிட்டிஸ் எல்லாம் கண்டுபிடிச்சு வச்சுக்கிறோம். எப்படின்னு கேட்டீங்கன்னா, velocity of man with respect to plank is equal to velocity of man with respect to ground minus velocity of plank with respect to ground. இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி கண்டுபிடிக்க போறோம். இதுல velocity of man with respect to plank வந்து யூங்கிற வெலாசிட்டியில போயிட்டு இருக்கிறார். யூங்கிற வெலாசிட்டி
மைனஸ் ஐ கேப்ங்கிற டைரக்ஷன்ல. ஓகே, இதுல வெலாசிட்டி ஆஃப் மேன் வித் ரெஸ்பெக்ட் டு கிரவுண்ட் தான் நான் கண்டுபிடிக்க போறேன். மைனஸ் வெலாசிட்டி விங்கிற வெலாசிட்டியில் தான் போயிட்டு இருக்கு, பிளஸ் ஐ கேப்ல போயிட்டு இருக்கு. ஓகே, இப்போ வெலாசிட்டி ஆஃப் மேன் வித் ரெஸ்பெக்ட் டு கிரவுண்ட் இஸ் ஈக்குவல் டு, இது இந்த சைடு வந்துச்சுன்னா u மைனஸ் ஐ கேப் பிளஸ் வி ஐ கேப் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஸோ இதில் v மைனஸ் u ஐ கேப் அப்படின்னு வந்து நான் சொல்லுவேன். v மைனஸ் u ஐ கேப் அப்படின்னு சொல்லலாம். அப்படி இல்லாட்டி இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி u மைனஸ் v மைனஸ் ஐ கேப் இப்படின்னு கூட சொல்லிக்கலாம். சரியா? ஸோ வெலாசிட்டி ஆஃப் மேன் வித் ரெஸ்பெக்ட் டு கிரவுண்ட் வந்து நான் இதில் கண்டுபிடிச்சிட்டேன். இதை கண்டுபிடிச்சு முடிச்ச பிறகு ஃபைனல் மொமெண்டம் வந்து கண்டுபிடிக்கணும். ஃபைனல் மொமெண்டம் இஸ் ஈக்குவல் டு மேனோடைய மாஸ் வந்து லெஃப்ட் சைடில் இருக்கு, மேனோடைய மாஸ் மேனோட வெலாசிட்டி வந்து லெஃப்ட் சைடில் இருக்கு. அதனால நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா m, அவர் என்ன வெலாசிட்டியில் போறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா u மைனஸ் v, இந்த மைனஸ் வந்து போடுங்க, பிளஸ் ட்ராலி வந்து ரைட் சைடில் போகும், கேபிட்டல் M வித் வெலாசிட்டி v அப்படின்னு சொல்றோம். ஓகே, இப்போ இந்த ரெண்டு மொமெண்ட்டையும் நம்ம வந்து ஈக்குவல் பண்ணி கண்டுபிடிக்க போறோம். இனிஷியல் மொமெண்டம் இஸ் ஈக்குவல் டு ஃபைனல் மொமெண்டம், ஸ்மால் m பிளஸ் கேபிட்டல் M v நாட் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஸ்மால் m u மைனஸ் v பிளஸ் கேபிட்டல் M இன்டூ v. இதில் வந்து நான் வெலாசிட்டி, இந்த வெலாசிட்டி வந்து கண்டுபிடிக்க போகிறோம். ரெண்டு ஃபார்முலா ரெடி பண்ணிக்கலாம். எப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க கேட்டிருக்கிற வந்து ஃபைண்ட் த ஃபைனல் வெலாசிட்டிஸ் ஆஃப் மேன் அண்ட் தட் ஆஃப் த கார் ஆஃப்டர் ஜம்ப் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போதைக்கு நான் வந்து காரோடைய வெலாசிட்டி வந்து கண்டுபிடிக்கிறேன். இந்த v மட்டும் என்ன அப்படிங்கிறது வந்து கண்டுபிடிக்கிறேன். ஸோ இது வந்து கண்டுபிடிச்சோன்னா v இஸ் ஈக்குவல் டு, இது இந்த சைடு வந்துச்சுன்னா பிளஸ் mu பிளஸ் mv பிளஸ் mu பிளஸ் mv பிளஸ் m பிளஸ் m v நாட் அப்படின்னு சொல்லுவோம். m பிளஸ் m v நாட் அப்படின்னு சொல்லி இப்படி கூட அரேஞ்ச் பண்ணிக்கணும். 1 மினிட். இது m பிளஸ் m v நாட் அப்படியே இருக்கட்டும். இதுல ஒரு mv மட்டும் இந்த சைடு கொண்டு வந்துருங்க, m u மட்டும் இந்த சைடு கொண்டு வந்துருங்க. கொண்டு வந்தீங்கன்னா மீத mv அப்படின்னு சொல்லி இருக்கும். அதை வந்து நம்ம m பிளஸ் கேபிட்டல் M v அப்படின்னு சொல்லி வச்சுக்கோம். இதுல இருந்து இப்போ v கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா v is equal to m plus capital M v naught plus mu divided by m plus capital M அப்படின்னு போடுறது. இதுல இருந்து நீங்க v naught கண்டுபிடிச்சிக்கலாம். ஃபைனல் வெலாசிட்டிஸ் ஆஃப் மேன் u கேட்டாங்கன்னா u கூட கண்டுபிடிச்சிக்கலாம். ஃபைனல் வெலாசிட்டி வந்து மேன் வித் ரெஸ்பெக்ட் டு அது கண்டுபிடிச்சாச்சு. இது வந்து ஃபைனல் வெலாசிட்டி ஆஃப் கார் வித் ரெஸ்பெக்ட் டு கிரவுண்ட். அதே இது வந்து ஃபைனல் வெலாசிட்டி ஆஃப் மேன் வித் ரெஸ்பெக்ட் டு கிரவுண்ட். ஸோ ரெண்டுமே கண்டுபிடிச்சாச்சு. இதுவும் வந்து கண்டுபிடிச்சாச்சு. இப்போ இந்த ப்ராப்ளம் வந்து பாருங்க. A car of mass m with child of mass small m is moving with a velocity. A flat car அப்படின்னா இதை நம்ம ட்ராலி அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். ஃபிளாட் கார் வந்து நம்ம ட்ராலி அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம், அல்லது பிளாங்க்னே வச்சுக்கலாம். Moving with velocity v naught. The child jumps in the direction of the motion of the car with velocity u with respect to the car. Find the final velocities of child and that of the car after jump. ஸோ அதே மெத்தட் தான். என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா சைல்டு வந்து ரைட் சைடில், அதாவது அந்த பாய் வந்து ரைட் சைடில் வந்து ஜம்ப் பண்ணுறாரு. மேன் அல்லது பாயின்னு சொல்லி வச்சுக்கலாம். இப்போது இவங்க சொல்லியிருக்கிற கான்செப்ட் படி இது ட்ராலி, இந்த ட்ராலியில் இந்த சைல்டு இந்த இடத்துல நிற்கிது அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். இந்த ட்ராலி வந்து v நாட் அப்படிங்கிற வெலாசிட்டியில் போயிட்டுருக்கு. இது இனிஷியல். ஃபைனல் வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ட்ராலியிலேருந்து இந்த சைல்டு வந்து ஜம்ப் ஆயிடுச்சு. ஓகே, அப்போ இது வந்து விங்கிற வெலாசிட்டியில் போகலாம். அதுவும் ரைட் சைடில் தான் போகும். வித் வெலாசிட்டி மாறிடலாம், குறையும். இது u
வித் ரெஸ்பெக்ட் டு பிளாங்க். பிளாங்கை பொறுத்த மட்டும் இவங்கிற வெலாசிட்டியில் இது போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஓகே, இப்போ இவங்க கேட்கறது வந்து ஃபைனல் வெலாசிட்டிஸ் வந்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ ஃபைனல் வெலாசிட்டி வந்து நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, இதுக்கு இனிஷியல் மொமெண்டம் கண்டுபிடிக்கலாம். இதனுடைய கொடுத்துருக்கிற டேட்டா படி இதனுடைய மாஸ் எம், சைல்டோட மாசு ஸ்மால் எம். ஓகே, ஸோ இதில் மொமெண்டம் இனிஷியல் மொமெண்டம் பார்த்தீங்கன்னா பி இனிஷியல் இஸ் ஈக்குவல் டு எம் பிளஸ் கேபிட்டல் எம் வி நாட். போன சம் மாதிரியே தான். இங்கே என்ன வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதாவது வெலாசிட்டி ஆஃப், நம்ம இது சைல்டுக்கு பதிலாக பாய்ன்னு சொல்லி வச்சுக்கிறோம். பாய் வித் ரெஸ்பெக்ட் டு பிளாங்க், அதான் நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்க. வெலாசிட்டி ஆஃப் பாய் வித் ரெஸ்பெக்ட் டு பிளாங்க். நான் ட்ராலிங்கிறதுக்கு பதிலாக பிளாங்க்னு வச்சுக்கிறேன். பிளாட் கார்னு போட முடியாது, அதனால பிளாங்க்னு வச்சுக்கிறேன். வெலாசிட்டி ஆஃப் பாய் வித் ரெஸ்பெக்ட் டு பிளாங்க், அதுதான் நம்மளுக்கு யூன்னு கொடுத்துருக்குறாங்க. ரைட் சைடில் தான் தவிராங்க. இஸ் ஈக்குவல் டு velocity of boy with respect to ground minus velocity of plank with respect to ground. velocity வந்து vங்கிற velocityல போகுதுன்னு நம்ம சொல்லியிருக்கோம், அதனால இதை vன்னு வச்சுக்கிடுவோம். இதை தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். velocity of boy with respect to ground தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். velocity of boy with respect to plank அப்படிங்கிறது வந்து u அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஓகே, இதுவும் ஐ கேப்பில் தான் போகுது, இதுவும் ஐ கேப்பில் தான் போகுது. ஸோ velocity of boy with respect to ground is equal to u plus v ஐ கேப். அவ்வளோதான். சிம்பிளாக நீங்கள் வந்து எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, லெஃப்ட் சைடு எடுத்தோம்னா இதை வந்து நம்ம என்ன சொல்லலாம், போன ப்ராப்ளம் மாதிரி u மைனஸ் வி அல்லது v மைனஸ், அதாவது u மைனஸ் வி மைனஸ் ஐ கேப் அப்படின்னு சொல்லலாம். அப்படி இல்லாட்டி v மைனஸ் இங்கே போட்டிருக்கோம்ல, அதாவது இதெல்லாம் நீங்கள் டைரெக்டாக எழுதிடணும். லெஃப்ட் சைடு குதிக்கிறாரு அப்படின்னா இந்த ரெண்டு ஆன்சர் ஞாபகம் வச்சுக்கணும், இது அல்லது மோஸ்ட்லி இதான் நம்ம யூஸ் பண்ணுவோம். சரியா? அதே இது ரைட் சைடு குதிக்கிறாரு அப்படின்னா டைரக்டா நீங்க இந்த ஆன்சருக்கு வந்துடணும். இப்போ நம்ம ப்ராப்ளம்ங்கிறதுனால தான் அப்படி போட்டுட்டு இருக்கோம். நீங்க ரைட் சைடு குதிக்கிறாரு அப்படின்னா டக்குன்னு இதை வந்து கொண்டு வந்துடணும். இப்போ மொமெண்டம் வந்து கண்டுபிடிங்க. ஸோ வெலாசிட்டி ஆஃப் பாய் வித் ரெஸ்பெக்ட் டு கிரவுண்டு, வெலாசிட்டி ஆஃப் ஃபைனல் வெலாசிட்டி ஆஃப் சைல்டு வித் ரெஸ்பெக்ட் டு கிரவுண்ட் வந்து கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ மொமெண்டம் வந்து கண்டுபிடிக்கும். மொமெண்டம் கண்டுபிடிச்சு ஈக்குவேட் பண்ண போறோம். எதுக்குன்னு கேட்டீங்கன்னா, ஃபைனல் வெலாசிட்டி ஆஃப் த ஃபிளாட் கார் வந்து கண்டுபிடிக்கிறது. So final momentum PF is equal to M, அதாவது இந்த ட்ராலியோட மாஸ் கேபிட்டல் M, அதனுடைய வெலாசிட்டி V பிளஸ் இவங்க என்ன வெலாசிட்டியில் போகிறாங்க, U பிளஸ் V இன்டூ ஸ்மால் u. ஓகே, அதாவது பாயோட வெலாசிட்டி வித் ரெஸ்பெக்ட் டு கிரவுண்ட் இன்டூ அவருடைய மாஸ். ஸோ இது ரெண்டையும் நீங்கள் ஈக்குவேட் பண்ண போகிறீங்க. P இனிஷியல் ஈக்குவல் டு P ஃபைனல். M பிளஸ் கேபிட்டல் M V நாட் இஸ் ஈக்குவல் டு MV plus u plus v small m அப்படின்னு சொல்லி இருக்கு. ஸோ இதை நீங்கள் ரீஅரேஞ்ச் பண்ணி கால்குலேட் பண்ணீங்கன்னா, ரீஅரேஞ்ச் பண்ணி இந்த வியை வந்து கொண்டு வந்தீங்கன்னா v இஸ் ஈக்குவல் டு என்ன வரும் அப்படிங்கிறீங்கன்னா, m பிளஸ் கேபிட்டல் m v நாட் மைனஸ் mu டிவைடட் பை m பிளஸ் கேபிட்டல் m அப்படின்னு சொல்லி வரும். ஸோ இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம், வெலாசிட்டி ஆஃப் கார் ரிலேட்டிவ் டு கிரவுண்ட் ஆஃப்டர் ஜம்ப் அப்படின்னு வந்து நம்ம சொல்கிறோம். ஓகே, ஸோ இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் ரைட் சைடு ஜம்ப் பண்ணால் ஸ்ட்ரைட்டாக எந்த ஆன்சரு, அதுக்கப்புறம் ஃபைனல் மொமெண்டம் எழுதுறீங்க, இது ரெண்டே ஈக்குவேட் பண்ணுறீங்க. ரெண்டே ஈக்குவேட் பண்ணி நம்ம வந்து வெலாசிட்டி ஆஃப் கார் ரிலேட்டிவ் டு கிரவுண்ட் ஆஃப்டர் ஜம்ப் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டோம். சரி, இப்போ இதே கொஸ்டின்ல உங்களுக்கு ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க. அதாவது என்ன கொஸ்டின் அப்படின்னா, சேம் கொஸ்டின் இங்கே எழுதுறேன். கொஸ்டின் வித் வாட் velocity relative to trolley the child has to jump so that trolley comes to rest. அப்படின்னு வந்து நம்ம சொல்றோம். ஸோ என்ன வெலாசிட்டியில சைல்டு ரைட் சைடில் குதிச்சா ட்ராலி வந்து ரெஸ்ட்டுக்கு வரும் அப்படின்னு வந்து நம்ம சொல்றோம். அப்போ அதான் வந்து கேள்வி. அப்போ என்ன வெலாசிட்டியில குதிச்சா
உங்களுக்கு ரெஸ்ட்டில் வரும் அப்படின்னு சொல்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா பியை வந்து 0 ஆகும். மேக் v equal to 0. அவங்க என்ன கேட்குறாங்க, வித் வாட் வெலாசிட்டி ரிலேட்டிவ் டு ட்ராலி அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ இந்த யூவை தான் கேட்குறாங்க. யூ வந்து வெலாசிட்டி வித் ரெஸ்பெக்ட் டு ட்ராலி. ஸோ என்ன வெலாசிட்டியில் ட்ராலியை பொறுத்த மட்டும் குதிச்சா இந்த ட்ராலி வந்து ரெஸ்ட்டுக்கு வரும் அப்படின்றாங்க. ஸோ இதை நம்ம 0 ஆக்கணும்னா நம்மளுக்கு ஆன்சர் கிடைக்கும். ஸோ 0 இஸ் ஈக்குவல் டு ஸ்மால் எம் ப்ளஸ் கேபிட்டல் எம் வி நாட் மைனஸ் எம்யூ டிவைடட் பை ஸ்மால் எம் ப்ளஸ் கேபிட்டல் எம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதை நீங்கள் ரீஅரேஞ்ச் பண்ணிங்கன்னா என்ன வரும் அப்படின்னா யூ தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இது மேலே போச்சுன்னா 0 ஆயிரும். ஸோ யூ இஸ் ஈக்குவல் டு ஸ்மால் எம் ப்ளஸ் கேபிட்டல் எம் வி நாட் டிவைடட் பை ஸ்மால் எம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஒரே கொஸ்டின்ல ஒரே கான்செப்ட்ல 2 கொஸ்டின் வந்து பார்த்துட்டோம். ஓகே,